கமலஹாசன் அவர்கள் அந்த பதிலுரையில கொடுத்த ஸ்பீச் இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் அதான் ஸ்பீச்சா இருக்கு. என்ன மாதிரி ஸ்பீச், அப்பா என்னடா டீகோட் பண்ண திருக்குறள் மாதிரி உரை எழுதணுன்ற மாதிரி இருக்கு. உங்க ஸ்டைல விளக்கம் கொடுங்க, நான் அப்புறம் பேசுவான் பத்தி. அதாவது இதை பத்தி பேசணும்னா பல மணி நேரம் பேசணும். 12 வருஷம் ஆகும். இல்ல, பல மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த என்ன சொல்றது, குறுகத்திரித்த குறள் அப்படின்றத ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். வெள்ளைக்கார கல்வியை கற்ற நீங்கள் கற்பூர புத்தி அப்படின்னு சொன்னாரு. இவரு படிக்கல. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டா, எல்லாரையும் படிக்க வச்சேன், என்ன மட்டும் ஆறாராமான்னு பல்ட்டி அடிக்க வச்சேன். அதான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றான், நான் வந்து ஸ்டண்ட் பார்ட்டியா குத்து குத்து இவர் பேசுனது. அதான் நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க, நான் படிக்கல, அதனால இப்படி பதவிக்காக பிச்சை எடுத்துக்கின்னு கொள்கையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு இந்த சமர் சால்ட் அடிச்சுன்னுக்கிறனே அப்படின்ற வேதனையா அவர் வெளிக்காமிச்சிருக்காருப்பா. நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க வெல்ல முடியாதுன்னு ஒரு சொல்லி இருக்கணும். எனக்கு அந்த அது வேற சாபம்னு வேற சொன்னார்ல. இப்பவுமே 40 சீட் இவங்க தானே இருக்காங்க. இல்ல, அத சாபம்னு தானே சொல்றாரு. நான் கொடுக்கிறேன், தமிழ் சித்தன் கொடுக்கிறேன் சாபம் அப்படின்னு சொன்னார்ல. சாபம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வென்றீர்னு சொல்றாரு. வீழ்க வளமுடன். அப்ப ஏன் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லணும்? புரியலையா? அதான் இதெல்லாம் வந்து நாடி நரம்பெல்லாம் கமல் ஊறினா மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். சத்தியமா சார், அந்த ஸ்பீச் நீங்க டீகோட் பண்றீங்களா? நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்பீச் கேட்டவொன்னா உங்களுக்கு அப்படியே ரச்சகன் நாகார்ஜுனா மாதிரி வந்துச்சா? அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிட்டா? தமாரு, நீ கல்யாணம் பண்ணின்னு குழந்தை குட்டி எல்லாம் பத்துக்கின்னு அதெல்லாம் நல்லா படிச்சு அமெரிக்கால வேலைக்கு போயிட்டு விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசிக்கு வாசல்ல கால் கெடுக்க நிக்க போறப்பா, இதான் நான் கொடுக்குற சாபம். இதை பார்த்தா சாபம் மாதிரி தெரியலையே. ஸ்டீவன் சொல்வாரு,